Okay, guys, let's begin. So as of now, we discussed what is class, what is object, what is new keyword, then inheritance, a single inheritance, multiple, then multi-level, then interfaces, package, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டா இல்லையா? என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? as of now, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, நியூ கீவேர்ட்னா என்ன, தென் ஸ்டாட்டிக்னா என்ன, நான் ஸ்டாட்டிக்னா என்ன, கரெக்டா இல்லையா? as of now, what we discussed, we'll go ahead. ஸோ ஒரு கம்பெனியில் இப்போ ஜோகோவில் ஒருத்தர் செலக்ட் ஆகிறாரு வச்சுக்கோங்க. வாட் இஸ் தட்? ஜோகோவில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஒரு 6 LPAல ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டார். ஜாவா ஸ்ப்ரிங் பூட் டெவலப்பர், நோ ப்ராப்ளம், அதில் ஆகும். ஓகே, ஒரு டெவலப்பரை செலக்ட் ஆகிறாரு. எப்படி செலக்ட் ஆவாரு? ஜாவா ஸ்ப்ரிங் பூட் டெவலப்பராக செலக்ட் ஆகிறாரு. 6 LPA கொடுக்குறான். சரி சார், 6 LPA 7 LPA 8 LPA கொடுக்குறான். கேட்குறான் வாட் இஸ் ஜாவான்னு கேட்குறான். சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க, நான் ஜாவா டெவலப்பர் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? We need to explain. So Java, it's a programming language which helps us to develop web application. What are the technologies you will use? Sir, I will use Java, Advanced Java, Spring Boot, Hibernate, REST API, sir, and microservices, sir. புரியுதா இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் ஜாவா. இதுக்கடுத்து அட்வான்ஸ் ஜாவா படிப்போம். அதுக்கடுத்து SQL, அதுக்கடுத்து வெப் சர்வீசஸ், வெப் சர்வீசஸ்க்கு இன்னொரு பேர் தான் REST API. அப்புறம் மைக்ரோ சர்வீசஸ் படிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதை தான் நம்ம போய் அங்கே பண்ண போகிறோம். கரெக்டா இல்லையா? ரைட், வந்துருச்சா ஸ்க்ரீனு? ஓகே சார், ஐ வில் ஆன். ஓகே சார், ஆவா ஸ்ப்ரிங் பூட் டெவலப்பர். சரி சார், சரி ரைட் சார், அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஜாவாவில் என்னெல்லாம் எனக்கு தெரியணும்? ஜாவாவில் இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஜாவா கான்செப்ட்ஸில் நம்மளை அறியாமே சில கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம். என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம்? as of now, what we discuss, ஒரு பெரிய கம்பெனியில் செலக்ட் ஆனால் இப்படி தான் இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கும். வாட் யூ மீன் பை ஜாவா? சார் ஜாவா இட் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சிம்பிளாக சொல்லியாச்சுல, தெரியல, அவ்வளோதானே, ஒன் வேர்ட் ஆன்சர். சரிப்பா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜாவா? சார் ஜாவா வில் ஹெல்ப் அஸ் டு டெவலப் ப்ராஜெக்ட். சார் வெரி குட். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் ஜாவாவில்? சார் ஜாவாவில் ஐ நோ கிளாஸ் தெரியுமா? I know new keywords, sir. தெரியுமா தெரியாதா? as of now, new keyword. வேற என்ன தெரியும்? வேற என்னெல்லாம் தெரியும்? வெரி குட் சார், I know objects, sir. வெரி குட். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஸ்டாட்டிக்னா என்ன தெரியும் சார்? ஸ்டாட்டிக். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? நான் ஸ்டாட்டிக்னா என்ன தெரியும்? So what is class? So class, it's like a machinery which will create objects at runtime, sir. Whenever new keyword found inside the class. கரெக்டா இல்லையா? கிளாஸுங்கிறது ஒரு மெஷின் மாதிரி சார். அது என்ன பண்ணும்? ஆப்ஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும் சார். தானா ப்ரொடியூஸ் பண்ணுமா? எப்பெல்லாம் நியூ கீவேர்டை பார்க்குதோ அப்போ ஆப்ஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வாட் இஸ் நியூ கீவேர்ட்? சார் நியூ கீவேர்ட் வில் ஹெல்ப் அஸ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட். அதே தான், அதே ஆன்சர் தான். வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? பாருங்க, ஒரே கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? It's nothing but it's a space. First level understanding. It's a space, sir. It's like a space which will store the values. என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணும்? நான் ஸ்டாட்டிக் வேல்யூஸ். கரெக்டா இல்லையா? நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் தானே ஸ்டோர் பண்ணும். எஸ் சார், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ணும். as well as வேற என்ன பண்ணும்? இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் இன்னும் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோம் சார். ஓகே சார். தென் ஸ்டாட்டிக்னா என்ன பார்த்துட்டோம். அதுக்கடுத்து மெத்தட்ஸ் படிச்சிருக்கோமா? சார் ஐ நோ ஜாவா மெத்தட்ஸ். வாட் இஸ் மெத்தட்ஸ்? சார் மெத்தட்ஸ் இட்ஸ் a black subcodes. What is that? Black subcodes which will help us to reuse. Also, a big project will be divided into small tasks. கரெக்டா இல்லையா? small modules நான் பிரிக்கிறதுக்கு மெத்தட்ஸ் ஹெல்ப் ஆகுது சார். ஒரு பெரிய ப்ராஜெக்டை சின்ன டாஸ்கை பிரிக்கிறதுக்கு எனக்கு என்ன யூஸ் ஆகுது? மெத்தட். எக்ஸாம்பிள் சார்,
addition of two numbers, small method. Addition of subtraction of two numbers. Multiplication of two numbers. ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் எழுதலாம், ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் எழுதலாம், ரெண்டு நம்பரை டிவைட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் எழுதலாம். ஓகே தானே? இதான் மெத்தட்ஸ் இப்போதைக்கு. வேற என்னெல்லாம் தெரியும் எனக்கு? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். வாட் இஸ் இட்? இன்ஹெரிட்டன்ஸ் இது தெரியும். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை சைல்ட் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். லைக் ஃபாதரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சன்னுக்கு வரும் சார், சன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவர் சன்னுக்கு போகும் சார். There are types of inheritance sir. Single inheritance, single parent, single child. Multi-level inheritance sir. Parent, son and grandson sir. Then multiple inheritance, one more concept. The Java does not support multiple inheritance sir. In class level sir. In interface level, will support. Then what is the interface? Sir, interface, it is a security implementation concept in Java sir, which supports only incomplete methods. Then they will ask you in interview, what is incomplete method? A method which consists of semicolon. A method which consists of open curly brace, close curly brace, which is called as complete method. ஒரு கிளாஸுக்குள்ள கம்ப்ளீட் மெத்தட் இருக்கும், இன்டர்ஃபேஸ்க்குள்ள இன்க்ளூடிங் மெத்தட் இருக்கும். வேற என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? இப்போதைக்கு இவ்வளவுதான் படிச்சிருக்கோம். வெரி குட். அவ்வளவுதானே? பாருங்க, ஒரு ஜாவா டெவலப்பரா இவ்வளவு படிச்சிட்டோம். இன்னும் நம்ம ஸ்ப்ரிங் பூட்லாம் படிக்கல, படிச்சா இன்னும் செஞ்ச மாதிரி இருக்கும். இது நம்மள அறியாம எவ்வளவு கான்செப்ட் படிச்சிட்டோம் பாத்தீங்களா? ஈஸியா இருக்குல்ல? ஈஸியா தானே இருக்கு பாருங்க. ரைட், இப்ப அப்படியே நம்ம ரீகால் பண்ணோம். இப்ப மெத்தட்ஸ்குள்ள இன்டெப்தா போலாம், மெத்தட்ஸ்குள்ள கொஞ்சம் இன்டெப்தா போலாம். போனாதான் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம ஈஸியா இருக்கு. எப்படி சார் இன்டெப்தா போறது? ஓகே சார், வில் கோ. போலாமா? எழுதிக்கோங்க, மெத்தட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டைப்ஸ். ரொம்ப சிம்பிள். இப்போதான் ப்ராஜெக்ட்ல போறோம். மெத்தட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டைப்ஸ். மெத்தட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டைப்ஸ். இது கேட்பாங்க இன்டர்வியூல. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் ஜாவா மெத்தட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டைப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. எழுதிக்கோங்க. நம்பர் 1, void return type. Return type. Example. Public void test, open bracket, close bracket, open curly brace, close curly brace. System dot SOP ne போட்டுக்கோ, அங்க போட்டுக்கலாம். SOPF 100. இதுதான் void மெத்தட்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? வாய்ட் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் புரியுதா? ஏற்கனவே பார்த்தது தான் அது. இப்போ இன்டெப்தா பார்க்க போறோம். நோட் அப்படின்னு போடுங்க. The void method does not return anything. Void method does not return any value. கேட்பாங்க இன்டர்வியூல, void method ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா சார்? void method எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. இட்ஸ் லைக் விஜய் மல்லையா. புரியுதா? வாட் யூ மீன் பை விஜய் மல்லையா? ஆமா ஆமா, விஜய் மல்லையா என்ன பண்ணுவாரு? வாங்கிடுவாரு, கொடுக்க மாட்டாரு திருப்பி. கரெக்டா இல்லையா? அது மாதிரிதான்
புரியுதா? வாட் யூ மீன் பை விஜய் மல்லையா? ஸோ வாங்கிக்குவாரு, கொடுக்க மாட்டாரு. அப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ரன் ஆகும், இது எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. ஒரு மெத்தடே ப்ராசஸ் பண்ணி ஏதாவது கொடுக்கணும், சரியா இல்லையா? இட் வில் நாட் கிவ் எனிதிங். புரிஞ்சா? இது எப்படி சார் ப்ராக்டிக்கலா பார்க்கறது? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சு. லெட் மீ டிஸ்கஸ் practically. Well, go ahead. Let me try to open Eclipse IDE. So, what do you mean by return? So, method ஒரு particular process execute ஆகும். execution நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் ரிட்டர்ன் வேல்யூ. இப்போ void அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கு. ஸோ void கொடுத்தனா that method will not return anything. இப்போ நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பார்க்குறோம். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதோட ரியாலிட்டி புரியும். இப்போ லாகின் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதுவேன், லாக் அவுட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுவேன், கஸ்டமர் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதுவேன். அப்போ லாகின் மெத்தட் எழுதுனா நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பேன். அது சரியா தப்பா அப்படின்னு வெரிஃபிகேஷன் நடந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு சரியா இருந்தால் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், தப்பா இருந்தால் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். புரியுது? அதெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். புரியுதா? வெயிட் பண்ணுவோம், இது லோட் ஆகட்டும். இது வரைக்கும் புரியுதா? ஓகேவா? So let's wait for the loading then. Okay. So example பார்த்துட்டு உள்ள போயிடும். சரி. Let me close this thing. File, new, other, Java project, next, app underscore Java underscore 10. Finish. No. Right click, new, class, package. இப்போ நமக்கு தெரியும் பேக்கேஜ்னா என்னன்னு. P1, class name A, finish. Let me write one void method, public void. இப்போதைக்கு பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. எப்படி வாய்டை பத்தி பேசுறோமோ அது மாதிரி பப்ளிக் தனியா பேசுவோம் நம்ம. ஓகேவா? வாய்ட் டெஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் 100. பக்காவா? ஸோ இந்த மெத்தடை நான் கால் பண்றேன். மெயின் மெத்தட்ல கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் A1 ஈக்குவல் டு நியூ A ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன் A1 டாட் டெஸ்ட் கண்ட்ரோல் எஸ். ஓகேவா இல்லையா? இப்போ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். Control C. I'll go to MS Paint. Step number 1 எது? சொல்லுங்க. Step number 1 எது? எங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்? மெயின் மெத்தட். கரெக்டா இல்லையா? எங்க ஸ்டார்ட் ஆகும்? மெயின் மெத்தட். ஸ்டெப் நம்பர் 2 டெஃபினிஷன். நியூ கீவேர்டை பார்த்தோன்னே என்ன நடக்கும்? இந்த மொமெண்ட் நியூ கீவேர்ட் பார்த்தோன்னே ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் எங்க ஸ்டோர் ஆகும்? A1 ஸ்டோர் ஆகும். எவ்ரிவன் கிளியரா? ஸ்டெப் நம்பர் 3 எது? இந்த லைனை பார்த்தோன்னே கண்ட்ரோல் எங்க வரும்? இங்க வரும். ஓகேவா? கண்ட்ரோல் எங்க வரும்? ஸ்டெப் நம்பர் 4 எது? ஸ்டெப் நம்பர் 5 எது? ஸ்டெப் நம்பர் 6 எது? So the close calling phrase of test method. இதோட க்ளோஸ் ஆகுது இல்ல? இது க்ளோஸ் ஆனோடனே என் வேலை முடிஞ்சிருச்சு. நான் எங்க இருந்து வந்தேனோ அங்கேயே போறேன்னு சொல்லிட்டு நேரா அங்க வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து எங்க போவோம்? நெக்ஸ்ட் லைன் போவோம். கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட் லைன் இது எங்க? ஸ்டெப் நம்பர் 7. அது யாரோட க்ளோஸ் காலிங் பிரேஸ்? மெயினோட க்ளோஸ் காலிங் பிரேஸ். அங்க ஸ்டாப் ஆயிடுமா? மெயினோட க்ளோஸ் தானே இது. மெயினோட க்ளோஸ்னா என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆகி வெளியில வந்துடும். புரிஞ்சிச்சா? இப்போ 100 அவுட்புட் எங்கே கிடைக்கும்? லைன் நம்பர் 5லே கிடைச்சிடும். அவுட்புட் எங்கே கிடைச்சிடும்? கிடைச்சிருமா இல்லையா? I'll go ahead. Let me run the program.
I'll get output 100. பக்காவா? Everyone clear-ஆ? So void எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. புரியுதா? அதாவது பிரிண்ட் வேற ரிட்டர்ன் வேற. பிரிண்ட் பண்ணது சார் சொல்லக்கூடாது. ஓகேவா? ரிட்டர்ன்ங்கிறது வேற. we will discuss return. புரியுதா இல்லையா? So it will not return anything. பக்காவா? everyone clear-ஆ? இந்த டயக்ராம் போட்டு இந்த ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க. ஃப்ளோ நம்பரோட போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? we'll see one more example. Online students, you also write the diagram. புரியுதாமா உங்களுக்கு? ஓகே.
Sir, mute out. Okay, one more example. Okay, va? One more example. நம்ம பார்ப்போம். One more example. Okay, I'll go ahead. So one more example. First ஒரு method எழுதிருக்கேன். So one more method. This is the method. SO control space bar 1000. ஓகேவா? So என்ன பண்றோம்? voidக்கு one more example பார்த்துட்டு இருக்கோம். So public void test 1, close the laptop. Close the laptop. void test 1 அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிருக்கேன். அதுல அவுட்புட் என்ன? 500. test 2 அதுல ஒரு 1000 அப்படின்னு ஒரு அவுட்புட் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க ஃப்ளோ எல்லாமே. ஓகேங்களா? யூ ஆர் த ஒன் கோயிங் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். மெயின் மெத்தட் எழுத போறாங்க. MAIN. புரியுதா? ரெண்டு மெத்தட் வச்சிருக்கேன். முதல் ஒரு மெத்தட் அரவிந்த் புரியுதுங்களா? வாய்ட் ஒரு மெத்தட், வாய்ட்ல ரெண்டு மெத்தட். இப்போ மெயின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். ஓகே சார். ஸோ எனக்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணீங்க? கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கேபிட்டல். ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணும்? எனக்கு இந்த டெஸ்ட் 1 மெத்தடை கோப் பண்ணும். நான் இப்போ ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட் வருமா? அவுட்புட்டே வராது எதுவுமே. இப்போ இந்த மெத்தட்ல எனக்கு 500 அவுட்புட் வேணும் அப்படின்னா நான் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுமா? கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுவீங்க? A1 டாட் டெஸ்ட் 1. சரி, இப்போ நான் எனக்கு 500 வந்துடும். இப்போ நான் கிரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா ஐ வில் கெட் 500. இப்போ எனக்கு இந்த 1000ங்கிற அவுட்புட் வரணும் அப்படின்னா இந்த 1000ங்கிற இந்த டெஸ்ட் 2ங்கிற மெத்தடை நான் கால் பண்ணணும். எதை எப்படி வச்சு கால் பண்ணணும்? இந்த A1 வச்சு கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுவீங்க? A1 டாட் டெஸ்ட் 2. கரெக்டுங்களா இல்லையா? ரெண்டுமே நான் ஸ்டாட்டிக் மெத்தட், அதனால நம்ம கூப்பிடுறோம். பக்கா தானே? இப்போ எனக்கு ஃப்ளோ சொல்லுங்க. கண்ட்ரோல் மைனஸ் மைனஸ் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ப்ராஜெக்டோட ஃப்ளோ தான் கேட்பாங்க. கண்ட்ரோல் C MS Paint. I will go ahead. What do you mean by flow? எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது ப்ராஜெக்ட்? நான் சொல்லி கொடுத்தல மெயின் மெத்தடுக்கு மேல எவ்வளவு லைன்ஸ் இருந்தாலும் பார்க்காது ஜாவா. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? மெயின் மெத்தட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? அது மெயின் மெத்தட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட்ஸ். ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 எது? ஆப்ஜெக்ட். நியூ கீவேர்டை பார்த்தோன்னே என்ன ஆகும்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். எங்க கிரியேட் ஆகும்? ரேம்ல உள்ள ஹீப் மெமரி ஸ்டாக் மெமரி சொல்லி கொடுத்தனா? ஹீப் மெமரி ஸ்டாக் மெமரி சொல்லி கொடுத்தனா? கார்பேஜ் கலெக்ஷன் இன்னும் இன்டெப்தா உள்ள போனோமா? ஹீப் மெமரிங்கிற வார்த்தை நான் இன்னும் யூஸ் பண்ணனா? இதை நான் யூஸ் பண்ணலாம். we will discuss later. இப்போ ரேம்ல கிரியேட் பண்ணும். இப்போதைக்கு எங்க கிரியேட் ஆகும்? ரேம்ல கிரியேட் ஆகும். ஆப்ஜெக்டோட அட்ரஸ் எங்க ஸ்டோர் ஆகும்? A1ல ஸ்டோர் ஆகும். புரிஞ்சுச்சா? இது என்ன மெமரி ஆப்ஜெக்ட்ல? சாரி, கம்ப்யூட்டர்ல உள்ள எந்த மெமரி இது? ரேம்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் இப்போ வரைக்கும். இதுக்கப்புறம் கார்பேஜ் கலெக்ஷன் இன்டெப்தா இன்னும் பார்க்கல. ஓகேவா இல்லையா? இன்டெப்தா பார்க்கும்போது ரேம்ல ஹீப் மெமரியில அது கிரியேட் ஆகும். இப்போதைக்கு ரேம்ல கிரியேட் ஆகும்னு பார்த்துருக்கோம். ரேம்ல ரெண்டு மெமரி இருக்கு. ஹீப் மெமரி பார்ப்போம். we'll discuss later. இது ஓகே தானே? ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 சொல்லி கொடுங்க எனக்கு. ஸ்டெப் நம்பர் 3 கொஞ்சம் மேல போயிடலாம். ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4. சரி, இங்க இதை பார்த்தவொன்னு எங்க போகும் பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி கிளவர். ஸ்டெப் நம்பர் 3 பார்த்தவொன்னு எங்க போகும்? நேரம் இங்க போயிடும். வெரி குட். எல்லாருமே பாருங்க எவ்வளவு அலர்ட்டா இருக்கீங்க. யாரும் தூங்கல. எக்ஸலன்ட். ஸ்டெப் நம்பர் 4 எதுப்பா? இந்த மாதிரி. ஸ்டெப் நம்பர் 5 எது? இங்க போனோடனே எனக்கு என்ன ஆகும்? 500 அப்படின்னு ஒரு அவுட்புட் வந்துடும். எக்ஸலன்ட். ஸ்டெப் நம்பர் 6 எது? க்ளோஸ் காலிபிரேஸ். இதை பார்த்தோன்னே என்ன ஆகும்? எப்போ வேலை முடிஞ்சிச்சுப்பா, என்னை யார் கூப்பிட்டானா அங்கேயே நான் போறப்பான்னு சொல்லிட்டு இங்க வந்துடும் லைன் நம்பர் 3க்கு. கரெக்டா இல்லையா? அதுக்கடுத்து லைன் நம்பர் அந்த லைனுக்கு போயிடும். எங்க போவோம்? ஸ்டெப் நம்பர் 7 இது. கரெக்டுங்களா? இப்ப இதை பார்த்தோன்னே எங்க போவோம்? இங்க இருந்து நேரா மறுபடியும் இங்க போயிடும். கரெக்டுங்களா? ஸோ அங்க போனோன்னே ஸ்டெப் நம்பர் 8. ஸ்டெப் நம்பர் 9 அடுத்து இங்க போனோம்னா என்ன ஆகும்? பிரிண்ட் ஆயிருமா? என்ன பிரிண்ட் ஆகும்?
1000 பிரிண்ட் ஆகும். அடுத்து சாரி 8 மேல வருமா? எக்ஸலன்ட். 8 இங்க. ஓகே, இங்க என்னது? வெரி குட், சூப்பர். இதை எரேஸ் பண்ணிடலாமா? இதை 9 போட்டுக்கலாமா? எக்ஸலன்ட். பாத்தீங்களா, எவ்ரி ஒன் ஓகே, கிளியரா இருக்கீங்க. இங்க ஸ்டெப் நம்பர் 10. சூப்பர்ல. அடுத்து நேரம் எங்க வரும்? எப்பா என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு இங்க வந்துடும். அடுத்து எங்க வரும்? ஸ்டெப் நம்பர் 11. 11 யாரோட க்ளோஸ் காலி பிரைஸ்? வெரி குட். ஸோ ஃப்ளோ நீட்டா சொல்றீங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இதோட ஸ்டெப் சொல்லுங்க, ஃப்ளோ சொல்லுங்க. ஸ்டெப்னு ஒன்று தான், ஃப்ளோ சொல்லுங்கன்னு ஒன்று தான். அழகா சொல்லிடுவீங்க. ஓகே, இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் மெயின் மெத்தடோட க்ளோஸ் பார்த்தாலே என்ன வந்துடும்? வெளியில வந்துடும். டைம் மினிட் வெளியில வந்துடும். பக்காவா? ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 1500 and 1000 கரெக்டா கிடைச்சிடும். எழுதிக்கலாமா? அதை எழுதுங்க பார்க்கலாம். ரைட் த ப்ரோக்ராம். சூப்பர், எக்ஸலன்ட். இந்த கோடும் போட்டுக்கணும். ஓகேவா? இந்த லைன்ஸ் எல்லாம் போகுது இல்லையா? எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு போட்டு இன்டு ரைட் லைன்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ 3 மெத்தட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள். இதுக்கு முடிச்சவங்க ஃப்ளோவும் போட்டுக்கோங்க, நம்பர் வச்சு ஃப்ளோவும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லைன் எழுதி ரேம்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சவங்க த்ரீ த்ரீ மெத்தட்ஸ் ரைட் பண்ணிக்காங்க. ரைட் 3 மெத்தட்ஸ். புரியுதா? ரைட். ஓகே, 3 மெத்தட்ஸ் எழுதுங்க. ஜனனி யூ ஆல்சோ 3 மெத்தட்ஸ் எழுதுங்கம்மா. நோட் எழுதி கொடுத்துக்கோங்க. ஸோ டயக்ராமோட போட்டுட்டீங்களா பக்கத்துல? நோட். பாயிண்ட் நம்பர் 1, void method
void method நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி yes does not return anything. Point number 1 does not return any value. Point number 2. Point number 2 is interesting. என்ன சார் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா பாருங்க, we may use written keyword. We may use, note பண்ணிக்கோங்க, I will demonstrate practically. We may use written keyword but it's optional. But it's optional. Optional என்ன? யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம இருக்கலாம். பாப்போம், practically பாப்போம். We may use written keyword but it's optional. Point number 3. It will return the control to where the method called. Where the method called. Done. சார் எப்படின்னா என்ன சார் எழுதுறீங்களா? Okay. Okay. It will return the control to where the method called. Line number 2, line number 3, I will demonstrate. Okay வா? எப்படின்னு இப்ப பாருங்க. I'll go to Eclipse. Control plus plus. இப்ப எவ்வளவு மெத்தட்ஸ் வச்சிருக்கேன்? பப்ளிக் void test1 அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன், ஒரு மெயின் மெத்தட் வச்சிருக்கேன். இப்ப இங்கன்னா நமக்கு தெரியும் வாயில வந்து ரிட்டர்ன் எதுவுமே பண்ணாது அப்படின்னு. நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் அப்படிங்கிற நான் ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணலாம். ரிட்டர்ன் இட்ஸ் a keyword. keyword என்ன? ரிசர்வ்ட் வேர்ட். semicolon. It is an optional one. Optional என்ன? யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம இருக்கலாம். கேட்பாங்க void மெத்தட்ல ரிட்டர்ன் யூஸ் பண்ணலாமா சார்? யூஸ் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? இன்டர்வியூல கேட்பாங்க. இதுக்கு அடுத்து நிறைய இன்ட் மெத்தட், ஃப்ளோட் மெத்தட்லாம் நம்ம படிப்போம். அதுல கம்பல்சரி ரிட்டர்ன் கீவேர்ட், அதுல கம்பல்சரி. இங்க நம்ம பார்க்கல இன்டிஜர் மெத்தட்லாம், இப்ப இதுக்கப்புறம் பார்ப்போம். பார்க்கும்போது புரிஞ்சிடும். அதுல கம்பல்சரி. இங்க ஆப்ஷனல். ஆப்ஷனல்னா என்னது? யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம இருக்கலாம். சார் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் திங்? இங்க பாருங்க, இப்போ நான் ரன் பண்றேன், சேம் 500 தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணலான்னு எனக்கு ஒன்றும் இல்லை. கண்ட்ரோல் எக்ஸ், அதனாலதான் இதுக்கு பேர் ஆப்ஷனல். கிடைக்குதா? நான் யூஸ் பண்ண எனக்கு என்ன எரர் எதுவும் வராது. நெக்ஸ்ட் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1 என்ன? மெயின் மெத்தட். ஸ்டெப் நம்பர் 2 ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸ்டெப் நம்பர் 3 இங்க இருந்து கண்ட்ரோல் எங்க போகும்? இங்க போகும். தென் இந்த 500 பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து இப்போ நார்மலா ரிட்டர்ன் நம்ம கொடுக்கலன்னா எங்க வரும் கண்ட்ரோல்? இங்க இருந்து நேரா க்ளோஸ் கர்லி பிரேஸ் வரும். ரிட்டர்ன் கொடுக்கலன்னா எங்க வரும்? இங்க இருந்து நேரா எங்க வரும்? க்ளோஸ் கர்லி பிரேஸ் வரும். அதுக்கப்புறம் இது எங்க கால் ஆனிச்சோ அங்க வரும். கரெக்டா இல்லையா? which means இங்க வரும், அதுக்கடுத்து வெளியில வந்துடும். கரெக்டா இல்லையா? பட் இந்த ரிட்டர்ன் கொடுத்ததுனால இந்த ஸ்டெப் சொல்லுங்க எனக்கு. ஸ்டெப் நம்பர் 1 எது? மெயின் மெத்தட். ஸ்டெப் நம்பர் 2 ஆப்ஜெக்ட். ஸ்டெப் நம்பர் 3 காலிங். இங்க வந்த உடனே இந்த லைன் வருமா? தென் 500 அவுட்புட். தென் இந்த லைன் வருமா? இங்க வந்த உடனே இது எங்க கால் ஆனிச்சோ அங்க வரும். இங்க வர்ற, புரியுதா இல்லையா? இந்த லைன் புரியுதா? which means இந்த நோட்ல சொல்லிருக்கேன் பாருங்க, it will return the control to where the method call. the meaning வந்து என்னன்னா, இந்த லைன் நம்பர் 3ல சொல்லிருக்கேன் இல்லையா, it will return the control to where the method call அப்படின்னா என்ன அப்படின்னா,
இந்த ரிட்டர்ன் கீவேர்டை பார்த்த உடனே எங்க வரும்? இங்க வந்துடும். புரிஞ்சுச்சா? ஃபாலோ பண்ணீங்களா? டயக்ராம் போர்டு சொல்லி தரவா? கண்ட்ரோல் சி, I'll go ahead, MS Paint, இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதனால தான் எதை நான் சொல்றேன். புரியுதா? ஸ்டெப் நம்பர் 1 எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேசிக்ல ஸ்ட்ராங் பண்றேன். 1 2 3 4 5 6 எது? ரிட்டர்ன் கீவேர்ட். இப்போ க்ளோஸ் காலி பிரேஸ்க்கே போகாது. மெத்தடோட க்ளோஸ் காலி பிரேஸ்க்கே போகாது. ரிட்டர்ன் கீவேர்டை பார்த்த உடனே எங்கேருந்து கால் ஆனிச்சோ அங்கேயே வந்துடும். இதுதான் லைன் நம்பர் 3 மீனிங். ஒன்ஸ் ரிட்டர்ன் கீவேர்டை பார்த்த உடனே இட் வில் கோ பேக், இட் வில் change the control to the where it is called. இங்க வந்துரும். Then step number கடைசி என்னதுப்பா? 7. யாரோட க்ளோஸ் கர்லி பிரேஸ்? எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. ரிட்டர்ன் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள். வித் ரிட்டர்ன் கீவேர்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. வித் ரிட்டர்ன் கீவேர்ட். எக்ஸாம்பிள் ஃபார் வித் ரிட்டர்ன் கீவேர்ட். With written keyword. Okay.
Complete ஆயிடுச்சா? Right. So if they are asking what is the purpose of return keyword, நம்ம சொல்லிடலாமா? என்ன சொல்லுவோம்? The purpose of return keyword is to make control to the method calling statement. Okay va? To make control to the method calling statement. Okay va? இது ஆப்ஷனலா கம்பல்சரியான்னு கேட்பாங்க. ஆப்ஷனலா கம்பல்சரியா? ஓகே. ஸோ வாய்ட் நிறைய பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் போலாம். ஓகேவா? I'll go ahead. எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் int return type. So I'll go ahead. Public int. ஓகேவா? டெஸ்ட். ரிட்டர்ன் டைப் என்னது? int. முதல்ல வாய்ட் கொடுத்தோமா? அதுக்கு பதிலாக int. int கொடுத்தோன்னே பாருங்க, இங்க ஒரு ரெட் கலர்ல ஒருத்தன் காமிக்கிறான். ரெட் கலர்ல வந்திருக்கானா? லிசன் கேர்ஃபுல்லி. ரெட் கலர்ல இங்க பாருங்க, வாய்ட் கொடுத்தேன் அப்படின்னா நோ மோர் ரெட் கலர். ஏதாவது ரெட் கலர் இருக்கா? நான் ரிட்டர்ன் டைப் இன்ட் கொடுத்தோன்னே எனக்கு ரெட் கலர் வந்துச்சு. பாருங்க, ஐ பிரஸ் Ctrl+1 ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். தெரியுதா? பாருங்க, விண்டோஸ் பிளஸ் பிளஸ். ஓகேவா? Ctrl+1 ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? Ctrl+. எவ்ரிஒன் கிளியரா? ஸோ நான் வாய்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நோ மோர் ரிட்டர்ன். ஏன்னா வாய்ட் வில் நாட் ரிட்டர்ன் எனிதிங். அப்போ வாய்டை தவிர நான் வேற டேட்டா டைப் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ கிவ் சம்திங் லைக் தட். இன் கொடுத்தேன் அப்படின்னா உடனே நீ சொல்லுது எனக்கு நீ ரிட்டர்ன் டைப் கொடுப்பா அப்படின்னு சொல்லுது. நான் என்ன சொல்றேன்? எனக்கு சிஸ்டமே ஹெல்ப் பண்ணும். Ctrl+1 ஆட் ரிட்டர்ன் டைப். புரியுதா? நான் இன்ட்னால இன்டிஜர் சம்திங், ஏதோ ஒரு இன்டிஜரை நான் ரிட்டர்ன் பண்றேன். எரர் போயிடுச்சா? அது என்ன நான் சொல்றேன்? சம்திங். இப்போ நான் அதை எடுத்துட்டேன்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டேன்னா Ctrl+X எரர் காமிக்குது பாருங்க. Ctrl+Z ரிட்டர்ன். ஏதோ ஒரு இன்டிஜர் வேல்யூ, அது 100ஓ 10ஓ 1ஓ எனி இன்டிஜர் வேல்யூ ஐ ஷுட் ரிட்டர்ன். புரியுதுங்களா? ஐ வில் கோ ஹெட் SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் சம்திங் 400 ஏதோ நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பர்டிகுலர் மெத்தட்ல ரன் பண்ணி ஏதோ சம்திங் ப்ராசஸ் நடக்குது. முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். பிகாஸ் த ரிட்டர்ன் டைப் இஸ் இன்டிஜர். புரியுதுங்களா? ஃபாலோ பண்ணீங்களா? இந்த அவுட்புட் வேற, ரிட்டர்ன் வேல்யூ வந்து இன்டிஜர். இப்போ நான் அதுக்கு பதிலாக நான் ஃப்ளோட் கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும். இல்லை ரிட்டர்னே கொடுக்காம இருந்தாலும் எரர் வரும். ஃபாலோ பண்றீங்களா? எவ்ரிஒன் கிளியரா? ஸோ ரிட்டர்ன் டைப் புரியுதா? ஏதோ ஒரு ஒர்க் நடக்கும், முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சம்திங் ரிட்டர்ன் பண்ணும். ஐடி கம்பெனிக்கு ஒர்க் பண்றோம், ஒரு மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்றோம், மாசம் முடிஞ்சோட சேலரி ரிட்டர்ன் பண்ணுவோம். ஒரு மாசம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நோ மோர் சேலரி, 50,000 சேலரி தர மாட்டோம், வீட்டுக்கு போகணும். பக்காவா? நோ மோர். Some company should pay 50,000 salary to employees. பக்காவா இல்லையா? எஸ் சார். மெயின் மெத்தட் போகலாம். ஓகே, சரி. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேஷன். A1 equal to new A open bracket close bracket semicolon. ஓகேவா? இப்போ மெத்தடை கால் பண்றது வழக்கம் போல A1 டாட் டெஸ்ட். ஓகே சார். இப்போ ரன் பண்ணா எனக்கு என்ன வரும்? என்ன வரும்? அவுட்புட் என்ன வரும்? சேம் 400 அவுட்புட். ஐ வில் கெட் இட். கரெக்டா இல்லையா? நோ மோர் எரர். ஓகே. இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃப்ளோ சொல்லுங்க. வாட் ஐ வில் கெட்? சேம் மெயின் மெத்தட். ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, இங்கேருந்து போனோன்னு ஸ்டெப் நம்பர் இங்கே ஒடியாந்துடும். இங்கே வந்தோடனே இது ஒர்க் ஆகும். இங்கே வந்தோடனே இந்த ரிட்டர்னுக்கு வரும், இந்த லைனுக்கு வரும் இந்த வேல்யூ. ஏன்னா இண்டிஜர் ரிட்டர்ன் இல்லையா, இங்கே வரும். அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். ஓகேவா? சரி, இந்த ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த ரிட்டர்ன் எடுத்துட்டு எங்க கால் ஆனிச்சோ அங்க வரும். வாட் இஸ் தட்? முதல்ல ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுத்தோடனே எங்க கால் ஆனிச்சோ அங்க வரும்ல. அதே மாதிரி இந்த ரிட்டர்ன் எடுத்துட்டு எங்க கால் ஆனிச்சோ அங்க வரும். அப்ப இந்த வேல்யூ எங்க போகுது? சொல்ற புரியுதா இல்லையா? ஃப்ளோ புரியுதா? இப்போ நான் ரன் பண்ண எனக்கு அவுட்புட் 400 எனக்கு வருது. பட் இந்த 100 எங்க போகும்? ஃப்ளோ எப்படி? திருப்பி சொல்லுங்க. ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3 இது வரைக்கும் ஓகே. ஸ்டெப் நம்பர் 4 ஓகே தானே? ஸ்டெப் நம்பர் 5 ஓகே. ஸ்டெப் நம்பர் 6 வந்தோடனே
இது எங்க கால் ஆனிச்சு? இங்க தானே கால் ஆனிச்சு. இங்க அந்த 100 எடுத்துக்கிட்டே வரும். இங்க வச்சுட்டு நான் கண்ட்ரோல் 1. வாட் இஸ் தட்? கண்ட்ரோல் 1ங்கிறது ஷார்ட்கட். கண்ட்ரோல் 1 அசைன் ஸ்டேட்மெண்ட் டு நியூ லோக்கல் வேரியபிள். வாட் இஸ் தட்? அசைன் ஸ்டேட்மெண்ட் டு நியூ லோக்கல். நீ அப்படியும் கொடுக்கலாம். நீ அப்படி கொடுக்கறவனா நீ int x. வாட் இஸ் தட்? ஈக்குவல் டு. எதுக்குது? அந்த 100 வாங்குறதுக்கு. which means இந்த மெத்தடை கால் பண்ணி இங்க போய் இந்த அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணிரும். அதுக்கப்புறம் இந்த 100 எடுத்துட்டு வருதா, இந்த 100 இந்த எக்ஸ்ல நான் வாங்குறேன். புரியுதா? இந்த 100 இங்க வரும். வரும்போது இந்த 100 எக்ஸ்ல வாங்குவேன். இந்த எக்ஸை நான் இங்க பிரிண்ட் பண்றேன். SO கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் எக்ஸ். பக்காவா? ட்ரை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் எனக்கு 400 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 100 இங்க பிரிண்ட் ஆகும். ட்ரை பண்ணலாமா? திருப்பி நான் சொல்றேன். ரன் பண்ணோன்னே 400 100. பக்காவா? ஏன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு தான் முதல் வந்து வெறும் ரிட்டர்ன் கீவேர்டு வந்துச்சு இங்க. அதனால நம்ம எதுவுமே இல்லை. வரும்போது அந்த 100 எடுத்துக்கிட்டு இங்க வரும். இந்த 100 இது வாங்கும். வாங்குற வேல்யூவை நம்ம எக்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். இந்த எக்ஸை பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? ஓகே. நான் இப்போ அப்படியே மறுபடியும் ஃப்ளோ சொல்றேன் பாருங்க. அப்படியே நான் காப்பி பண்றேன். கண்ட்ரோல் சி. லெட் மீ ரிப்பீட் த ஸ்டெப்ஸ். எல்லாருக்கும் புரியுதா? எவ்ரி ஒன் கிளியர்? கண்ட்ரோல் பி. ஓகே. ஸ்டெப் நம்பர் 1 எல்லாருக்கும் வழக்கம் போல ஸ்டார்ட்ஸ் 1. ஸ்டெப் நம்பர் 2 சொல்லிக் கொடுங்க. வெரி குட். ஸோ மெமரியில ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ நீக்கியோட பார்த்தோன்னே அங்கே போய் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். ஸ்டெப் நம்பர் 3 இதை பார்த்தோன்னே எங்கே போகும்? கண்ட்ரோல் நேரா இங்கே போயிடும். ஸ்டெப் நம்பர் 4 இதுதானே? ஸ்டெப் நம்பர் 5. ஸோ இதை பார்த்தோன்னே 400 பிரிண்ட் ஆயிடும். இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல ரிட்டர்ன் எங்க கால் ஆனிச்சோ அங்க வந்துடும். 100 எடுத்துக்கிட்டே வரும். 100 எடுத்துக்கிட்டே வந்து இந்த எக்ஸ்ல இந்த 100 ஸ்டோர் ஆயிடும். கிளியரா? பக்கவா? 100 எடுத்துக்கிட்டே வரும். வந்து இந்த எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடும். அடுத்த ஸ்டெப் எத்தனை? ஸ்டெப் எத்தனை தெரியாது. இங்க எத்தனை? ஸ்டெப் நம்பர் 5. இங்க 5 அது 6. 5 பக்காவா இருக்கா? ஃப்ளோ புரியுதா? மேலே 6. மேலே 6. அது 5னா இது 6. வெரி குட் எவ்ரி ஒன். ஓகே சார். ஸோ இதுவே 6. அப்போ இது 7. இதில் வந்தோடனே இங்க என்ன வேணும்? ஸ்டாப்ஸ். பக்காவா இருக்கா? சூப்பரா? ரைட் பண்ணுங்க. int ரிட்டர்ன் டைப் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. int ரிட்டர்ன் டைப். முதல்ல void ரிட்டர்ன் டைப் பார்த்தோமா? இப்போ int ரிட்டர்ன் டைப். ஹண்ட்ரட் எப்படி வருது அரவிந்த் தெரியுதா? எப்படின்னா ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க பார்க்காம எழுதுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதா? புரியல.
அப்படியே மறைச்சிட்டு அப்படியே இதுதான் ஃபர்ஸ்ட் வச்சுன்னா சம்பாதிக்க வச்சுருக்கேன் மட்டும் நான் சொல்லணும் தூக்கம் வரணும் தூங்க இல்லையா வந்துட்டாங்க பாம்பா தானே எதுக்கு Let's update and restart again. Update Two methods பண்ணுங்க. Sorry, intல two methods பண்ணுங்க. Quick up. Test 1, test 2. Intல two method. Just try to do two methods in int. Intல two method. Test 1, test 2. Okay வா? Return 100, return 200 மாதிரி கொடுங்க. Okay தானே? Yes sir. Charge நடுவுல போடுவோம். எழுதும்போது டைட்டில் கொடுக்கணும் two methods.
இந்த இடத்துல இது ஒரு டேட்டா லாகின் ஒரு விஷயத்துல டேபிள் ஷோ பண்ணோம் அப்படின்னாக்க அப்டேட் வருஷன் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன பண்றது அப்டேட் பண்றேன் கம்யூனிகேட் எழுதியாச்சா ரைட் பண்ணியாச்சா two methods எழுதியாச்சா why with two methods ரைட் பண்ணியாச்சா why with two methods வீடியோல என்ன பண்ணுங்க சார் everyone clear ஓகேவா இல்லையா சோ என்ன பண்ணோம் டெஸ்ட் 1 எழுதணும் காப்பி பண்ணோம் அப்படியே அதை காப்பி பண்ணி டெஸ்ட் 2க்கு அப்படியே பேஸ்ட் பண்ணோம் அங்க வந்து என்ன பண்ணோம் 400 அப்படிங்கிறது கொடுத்தோம் இங்க ஜஸ்ட் 800 கொடுத்தோம் டெஸ்ட் 1 மெத்தட் இது டெஸ்ட் 2 மெத்தட் அவ்வளவுதான் சிம்பிள் ரெண்டு மெத்தட் ரெண்டுமே ரிட்டர்ன் டைப் என்னது இன்டிஜர் டெஸ்ட் 1க்கு ரிட்டர்ன் டைப் என்ன int 100 200 சோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் சோ அந்த மெத்தடை கால் பண்ணோம் எவ்ரிவன் கிளியரா சோ ஃப்ளோ சொல்லுங்க எனக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சோ இங்க போனோம்னா என்ன ஆகும் இந்த இடத்துக்கு வந்தோடனே நேரா A1 போகும் கரெக்டா இல்லையா இந்த போனோம் இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த 400 பிரிண்ட் ஆகும் இந்த 100 எடுத்துக்கிட்டு நேரா எங்க வரும் நேரா லைன் நம்பர் 29 வரும் கரெக்டா இல்லையா 29ல வந்து இந்த 100 இங்க ஸ்டோர் ஆகும் இங்க பிரிண்ட் ஆயிடும் கரெக்டா இல்லையா அடுத்துட்டு இங்க லைன் நம்பர் 27 எடுத்துட்டு கண்ட்ரோல் எங்க போகும் நேரா லைன் நம்பர் 15க்கு போகும் கரெக்டா இல்லையா லைன் நம்பர் 15 போமா சோ 800 பிரிண்ட் பண்ணும் இந்த ரிட்டர்ன் எடுத்துக்கும் லைன் நம்பர் 19 ரிட்டர்ன் 200 எடுத்துட்டு லைன் நம்பர் 27க்கு வரும் again ஏன்னா 27ல இருந்து போனுச்சு again 27க்கு வந்து அந்த 200 ஒய்க்கு அசைன் பண்ணும் அதை பிரிண்ட் பண்ணிடும் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு சேவ் பண்றதை பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு 400 800 பிரிண்ட் ஆயிட்டு 100 200 பிரிண்ட் ஆயிடும் பக்காவா சோ கேன் யூ ரைட் 3 மெத்தட்ஸ் ரைட் பண்ணுங்க 3 மெத்தட்ஸ் வித் int கேட்பாங்க இன்டர்வியூல 3 இன்டிஜர் ரிட்டர்ன் டைப் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க கடகடன்னு எழுதலாமா பொறுமையா எழுதுங்க எவ்வளவு எழுதுறோமோ அவ்வளவு நமக்கு இன்டர்வியூ ஈஸியா இருக்கும் ஓகேவா நோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ல நோட்ங்கிறதெல்லாம் இன்டர்வியூல கேட்கறதுக்காக உள்ளது ஓகேவா I'll go ahead note int return type will return obviously எதை ரிட்டர்ன் பண்ணும் int return type will return integer கரெக்டா இல்லையா at runtime கேட்பாங்க பேசிக்கா
கேட்பாங்க பாயிண்ட் நம்பர் 1. தென் here written keyword compulsory-ஆ compulsory optional-ஆ சரி சார். very good. சைலண்ட்ல போடுங்க, மொபைல் உள்ள வந்தோடனே சைலண்ட்ல போட்டணும். everyone. Then point number 3. 3 is very, very important. Written keyword is compulsory. A written statement, which means written keyword will return the control to the method calling statement with value. Okay, va? Written keyword will return to the control to the calling statement with value. Correct இல்லையா? ரிட்டர்ன் என்ன பண்ணும்? வேல்யூ எடுத்துட்டு போகும். எங்க கால் பண்ணாங்களோ அங்க கேட்டாங்கன்னா இதை கண்டிப்பா சொல்லிடணும். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளோட்டு டபுள் எல்லாமே கடை நம்மளால பார்க்க முடியும். வெரி ஈஸி. ஓகேவா? எப்படி பார்ப்பீங்க? இன்ட்டு மாதிரியே தான் எல்லாமே. இது வரைக்கும் ஓகேவா எல்லாருக்குமே? இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? வாய்டு இன்ட்டு பார்த்துட்டோம். இப்போ அதர் டேட்டா டைப்லாம் பார்த்துடலாமா? இதை நோட் பண்ணியாச்சா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாச்சா? நீங்க எல்லாமே நோட் பண்ணீங்களா? ஓகே சார், ஐ வில் கோ ஹெட். இங்க பாருங்க, இப்ப இட்ஸ் வெரி ஈஸி. I'll go with float. ஓகேவா? ரிட்டன் டைப் என்ன போட்ட? float. இப்போ நான் என்ன கொடுக்கணும்? float வேல்யூ 4.3 கொடுக்குறேன். பாருங்க எரர் வருது. இப்போ இது float அப்படிதானே? அப்போ float பொறுத்தவரை எப்பவுமே பக்கத்துல f கொடுக்கணும். what is that? f. float பொறுத்தளவு பக்கத்துல f. சரி, let me delete. So heading கொடுத்துக்கோங்க, float return type. பாக்கி எல்லாமே சிமிலர் தான், ஈஸியா இருக்கும். float return type. So இங்க என்னப்பா எழுதணும்? float. பாருங்க, போட பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? மெயின் மெத்தடா? ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்த்துடலாம். இங்க பாருங்க, மெத்தட் என்ன? டெஸ்டிங் 1 அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிருக்கேன். ரிட்டர்ன் டைப் என்ன? float. அதனால ரிட்டர்ன்ல நான் என்ன ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். 4.3, 2.1. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேல்யூ வந்தா அது float. பாயிண்ட்க்கு அப்புறம் நிறைய வேல்யூ வந்தா அது டபுள். float மட்டும் பக்கத்துல f அப்படின்னு நான் கொடுக்கணும். ஓகே சார், சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ இது float ரிட்டர்ன் டைப். எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா கார்த்தி? புரியுது தானே? சரி, ஸ்டெப் நம்பர் 1 ஆப்ஜெக்ட் கிரியேஷன். தென் இங்க மெத்தட் கால் ஆகும், நேரம் மேல போகும், ரன் ஆகும், 400 அவுட்புட் வரும். இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எங்க வரும்? நேரம் எங்க கால் ஆனிச்சோ அங்க வரும் வித் த வேல்யூ. இந்த வேல்யூ எடுத்து எங்க பண்ணும்? எக்ஸுக்கு அசைன் பண்ணும். ஏன்னா இட்ஸ் அ ஃப்ளோட் வேல்யூ. உடனே எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 4.3 பிரிண்ட் ஆகும். சேவ் பண்றேன், ரன் பண்றேன், எனக்கு 400 4.3 பிரிண்ட் ஆகுது. ஓகே தானே? ஓகே, நான் இதை வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் F ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட்டோட எழுதிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் ரைட் த ப்ரோக்ராம் வித் அவுட்புட்.
ஸோ ஒரு மெத்தட் எழுதுனதுக்கப்புறம் வழக்கம் போல என்ன பண்ணும், எனக்கு 2 methods 3 methods எழுதி காமிங்க. What is that? 2 method and 3 methods. ஒரு பாறையை